காமனாக குழந்தையின்மை அப்படின்னு வந்தாலே ஃபஸ்ட்டு வர்றது லேடிஸ் மட்டும்தான் வராங்க. ஜென்ஸ் வந்து ஆஸ் அ ஃபாதர் அவங்க ஆஸ் அ கப்புள் மேல் பேஷண்ட்ஸ் வர்றதே கிடையாது. ஸோ அதை பற்றியான ஒரு அவேர்னஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் வி ஹேவ் மேல் யூராலஜிஸ்ட். அவங்க எங்களோட அசோசியேட்டடாக இருக்காங்க. ஸோ அவங்களோட பர்சனல் இஷ்யூஸும் அவங்களோட எக்ஸாமினேஷனுக்கும் அவங்க ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. வணக்கம், நான் டாக்டர் சுகன்யா வெங்கடேஷ், ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு இந்த அவேர்னஸ் வீடியோ எதை பற்றி அப்படின்னா, பர்டிகுலராக மேல் ஃபர்டிலிட்டி. காமனாக குழந்தையின்மை அப்படின்னு வந்தாலே ஃபஸ்ட்டு வர்றது லேடிஸ் மட்டும்தான் வராங்க. ஜென்ஸ் வந்து ஆஸ் அ ஃபாதர் அவங்க ஆஸ் அ கப்புள் மேல் பேஷண்ட்ஸ் வர்றதே கிடையாது. ஸோ அதை பற்றியான ஒரு அவேர்னஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆண் மலட்டுத்தன்மை அப்படிங்கிற பேரே நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஃபர்டிலிட்டிக்கு அசிஸ்டன்ஸ் மட்டும்தான் தேவைப்படுதே தவிர பெரிய விதமான ட்ரீட்மெண்ட்டு ஆண்களுக்கு தேவைப்படுறதில்ல. ஸோ நம்ம அங்கே போனால் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் நமக்கு தருவாங்க அப்படிங்கிற பயத்திலேயே நிறைய ஆண்கள் வந்து எங்ககிட்ட ஹெல்ப்புக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அஸ் ஃபார் அ மேல் ஃபர்டிலிட்டி ஒரு செமன் அனாலிசிஸ், அவங்களோட விந்து நல்லா இருக்கிறதா, அவங்களோட கவுண்ட் நல்லா இருக்கா, மூமெண்ட் நல்லா இருக்கா, விந்தணுக்களோட ஷேப் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். ரெண்டாவது அவங்களோட ஹார்மோன் டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். ரெண்டாவது அவங்களுக்கு ஏதாவது சுகர், தைராய்டு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த 3 டெஸ்ட் பண்ணினாலே அவங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்குங்கிறத எங்களால் கண்டறிய முடியும். அப்போ எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் நம்ம சரி செஞ்சாலே அவங்களோட ஃபர்டிலிட்டி இஷ்யூஸை எல்லாமே சரிவர நம்ம செஞ்சிடலாம். அஸ் அ கப்புள் வரும்போது எப்படி நாங்கள் ஒய்ஃபுக்கு ஃபுல் எக்ஸாமினேஷன் கைனகாலஜிஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு மேல் யூராலஜிஸ்ட் ஆண்களுக்கு ஒரு செக்கப் பண்ணிடுவாங்க. பண்ணும்போது அவங்களுக்கு உள்ள பர்சனல் இஷ்யூஸும் அவங்களோட உடல் உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க வந்து அதை அட்ரெஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஹெசிடேஷன் இருக்கிறதுனாலே நிறைய பேர் எங்களை அப்ரோச் பண்ணுறதில்ல. அதனாலேயே ஆல்டர்னேட்டிவ் மெடிகேஷன்ஸ் போயிடுறாங்க, சித்தா, ஆயுர்வேதா அது மாதிரி. ஸோ எங்ககிட்ட வந்தாலும் இந்த பேசிக் ஒரு ஹார்மோனல் ஒர்க் அப்பு, பிளட் டெஸ்ட்டு, செமன் டெஸ்ட், ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணினாலே அவங்களோட பிரச்சனைகளை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு வேளை அவங்களோட விந்து அணுக்கள் வந்து குறைவாக இருக்கு, ஒலிகோஸ்பெர்மியா அப்படின்னு அதுக்கு பேர், கவுண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன செய்வோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும். இப்போ கவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா மூளையிலேருந்து வர்ற சுரப்பிகள்னால கவுண்ட் கம்மியாக இருக்கலாம், இல்லைன்னா விரைப்பை சுற்றி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மாதிரி கவுண்ட் கம்மியாக இருக்கலாம். ஸோ எங்கே பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்குள்ள மெடிசின்ஸ் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக கவுண்டோட பிரச்சனையை நம்ம சரி செய்ய முடியும். ப்ளஸ் கவுண்ட் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த விந்து அணுக்களை வச்சு நம்மளால ப்ரெக்னன்சி கிரியேட் பண்ண முடியும். பட் மாற்று முறைகளுக்கு போய் இப்போ நாங்கள் டாக்டர் கிளினிக்கில் கிட்டத்தட்ட 20 இல்லை 30 விந்து அணுக்கள் டெஸ்ட் பண்ணி நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு சித்தா டாக்டர்கிட்டயோ இல்லை ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்லையோ ட்ரை பண்ணி 30 பேப்பர் வச்சுருப்பாங்க ஆஃப் செமன் அனாலிசிஸ். ஒரு 10 மில்லியன் இருக்கிறது 10.5 மில்லியன் ஆயிருக்கலாம், இல்லை 15 மில்லியனுங்கிறது 16 மில்லியன் ஆயிருக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒவ்வொரு மாதமும் அவங்க செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 15 ஆகட்டும் 16 ஆகட்டும் பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது. ஸோ ஒரு நார்மல் கவுண்ட்டுங்கிறது 15 மில்லியனுக்கு மேலே இருக்கணும். அது கிட்டத்தட்ட 80 மில்லியன் 90 மில்லியன் வரைக்கும் அந்த கவுண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த 1/2 மில்லியன் 1 மில்லியன் இன்க்ரீஸ் ஆகிறது அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து அவங்க பல மாதம் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வராமல் எங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ ஒரு கவுண்ட் கம்மியாக இருக்குன்னா ஹெசிடேட் பண்ணாமல் கிளினிக் வாங்க. ஒரு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஆணுக்கு இருக்கும் போது எங்களோட ஐவிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வர்றதுக்கு எது அவங்களுக்கு தயக்கமாக இருக்கும்னா, எல்லாருமே லேடி கைனகாலஜிஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு தயக்கமாக இருக்கும். ஆனால் எங்களால் இயன்ற அளவுக்கும் எல்லா மேல் பேஷண்ட்டுக்கும் வெரி கம்ஃபர்டபுளான கவுன்சிலிங்கும் கம்பேஷனட் கவுன்சிலிங்கும் எங்களால் கொடுக்க முடியும். இன்னொன்று, இங்கே ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் வி ஹேவ் மேல் யூராலஜிஸ்ட். அவங்க எங்களோட அசோசியேட்டடாக இருக்காங்க. ஸோ அவங்களோட பர்சனல் இஷ்யூஸும் அவங்களோட எக்ஸாமினேஷனுக்கும் அவங்க ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ எந்த ஹெசிடேஷன் இல்லாமல் நீங்கள் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் வாங்க. வி வில் டெஃபினெட்லி கிவ் யூ அ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். உங்களோட செமன் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் இல்லை இருக்கிற கவுண்ட்டில் எது பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுங்கிறத எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் யூ வில் ஹேவ் அ வெரி ஃபியூச்சர் ப்ரெக்னன்சி. Thank you.